உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களை ஒருத்தங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களை பற்றின எல்லாமே தெரியும், A to Z. உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இப்படின்னு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பின் வாங்கலாம்னு நினைக்கும் போது, அவ்வளோதான் நம்ம தோற்று போயிட்டோம்னு நினைக்கும் போதும், இன்றைக்கி இந்த புக்கை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கும் போதும், நம்ம இனிமேல் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட அழுது சொல்லுவாங்க, விட்டுறாத, முயற்சி பண்ணு, போராடு, இன்னொரு தடவை, இன்னும் ஒரு முறை கூட, இன்னும் ஒரு தடவை கஷ்டப்படு அப்படின்னு அழுதுட்டு பின்வாங்கிறாதன்னு கூட சொல்லுவாங்க. அது யார் தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற நீங்கள் தான். ஃப்யூச்சரில் இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு பின்வாங்காமல் உழைச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு பின்வாங்காமல் ஒரு புக்கில் இன்னொரு சாப்டர் கூட படித்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பின்வாங்காமல் இன்னொரு தடவை கூட முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு பின்வாங்காமல் இந்த நைட்டு இருந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்கள் தோத்துட்டோம், வேண்டாம், பின்வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாவது முயற்சி பண்ணு அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டு இந்த புக்கில் ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கும் போதும், ஒவ்வொரு நைட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும், இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் இந்த ஒரு அட்டெம்ப்ட் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போதும் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை பார்த்து பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் காலையில் 2 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி படிக்கிறதுக்கு யாரும் கிளாப் பண்ண போகிறதில்ல. ஃபோனு, இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதுக்கு நோ சொல்லி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு புத்தகத்துக்கு எஸ் சொல்கிறதுனால யாரும் அவார்ட் தர போகிறதில்ல. ஆனாலும் அந்த சைலன்ஸ், அந்த அமைதி, அந்த தனிமை, அந்த போராட்டத்தில் தான் சக்ஸஸ் உருவாகும். அந்த போராட்டத்தினால தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை நினச்சி பெருமைப்படும். என்றைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் முயற்சி பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினச்சி பின்வாங்கிறாதீங்க. டைமண்ட்லாம் ப்ரெஷரில் தான் உருவாகும். மசில்ஸ் டியர் ஆகும்போது தான் மசில்ஸ் க்ரோ ஆகும். ஏன் டாப்பர் எடுத்துக்கோங்களேன், அவனும் ஒரு நாள் இதே போல் உடஞ்சி போய் உட்காந்துருப்பான். ஆனால் உடஞ்சி போய் ஒரு நாள் தான் உட்காந்துருந்தான், மற்ற நாள்லாம் முயற்சி பண்ணியிருப்பான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், ஆனால் நின்று இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காதீங்க, முயற்சி பண்ணுங்கள், இன்னொரு தடவை போராடுங்க, கிவ் இட் ஒன் மோர் ஷாட். கடினமான குடும்ப சூழ்நிலை, பல இன்னல்கள், சரியான வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்த படித்த ஒரு பொண்ணோ ஆணோ இன்றைக்கி IAS, IPS, டாக்டர் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உன்னாலையும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்ட முடியும். உன்னோட ஃப்யூச்சரை உன்னால் உருவாக்க முடியும். இன்னைக்கு இப்போ முடிவு பண்ணு, கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உன்னை பார்த்து நீயே சொல்லு, உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபை நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்டடி ஹார்ட், யூ ஹவ் டு புஷ் யுவர் செல்ஃப் a bit more extra today right now. நீ கஷ்டப்பட்டு படிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் உன்னோட ஃப்யூச்சருக்கு விலை மதிக்க முடியாத ஆப்ஷன்ஸை நீ கொடுக்குற. என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு கேட்குறியா? அதாவது ஃப்யூச்சரில் ஒரு குறைவான சம்பளத்துக்கான ஒரு வேலைக்கு நோ சொல்கிற ஒரு ஃப்ரீடம், ஃப்யூச்சரில் உன்னோட ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம், ஃப்யூச்சரில் நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம். இந்த மாதிரி ப்ரைஸ்லெஸ் ஆப்ஷன்ஸை நீ கொடுத்துட்ருக்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுனால, தோத்துட்டோம் முயற்சி பண்ண வேணாம் அப்படின்னு பின்வாங்கும் போதெல்லாம் இதை நினச்சிப்பார், உன்னால் முடியும், உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃபை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ முயற்சி பண்ணு, பின்வாங்கிடாத, முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.